இதுல இப்ப நான் களத்துல தெரிஞ்சுக்கிட்டது சரி, இதுக்கு முன்னாடி நான் இங்க ராசிபுரத்துக்கு வரும்போதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரதானமா பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் நகரத்துல பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. அது எப்படின்னா, ஏற்கனவே இங்க கொண்டு வந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 8 கிலோமீட்டர் தள்ளி அனப்பாளையத்துல அங்க போய் வச்சுட்டு இருக்கிறதுல, அதாவது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண மக்கள், ரொம்ப பாசமா இருப்பாங்க, அன்பா இருக்கிற மக்கள், ரொம்ப சாதாரண பணம் காசு ரொம்ப இல்லைன்னா கூட அவ்வளவு அன்பா இருக்கிற ஒரு மக்களுக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் நான் போய் சொந்தக்காரங்களை போய் பார்க்கணும்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து போய் கல்யாணம், ஒரு திருவிழா, கோயிலுக்கு போய் நான் பார்க்கணும் அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் எடுத்து போனா அழகா போய் இறங்கிடுறாங்க. அதுல நிம்மதியா இருந்தாங்க, கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. இப்ப அதுலயும் மண்ணெண்ணி போட்டாங்க. நாங்க வந்து தொலைநோக்கு பார்வையில் நாங்க சிந்திச்சு அங்க போட்டுருவோம். இல்ல ஜெனரலா சொல்லுவாங்க இல்லையா, இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா அந்த சிட்டிக்கு வெளியில தான் கொண்டு வருவாங்க. நமக்கே சென்னையில வந்து அப்படிதான் கிளாம்பாக்கம்ல டிராபிக் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஸ் ஸ்டாப் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி ராசிபுரத்துலயும் இங்க பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வரதுக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல மக்களோட கோரிக்கையா அது இருந்திருக்கு, இல்ல என்னதான் ரீசன் சிட்டிக்கு வெளியில அதை கொண்டு வரதுக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க தயவு செய்து வந்து நீங்க பாக்கணும், எந்த ஒரு மிகப்பெரிய காரணமே இல்லாம மாத்திருக்காங்க. இப்போ நீங்க நினைக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறாங்க, எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்க வச்சு கொடுங்க, இங்க ரொம்ப டிராபிக் ஆகுது அப்படின்னு ஒரு நியாயம் இருக்கு. எந்த கோரிக்கையுமே இல்லாம மக்கள்கிட்ட போய் கருத்தை கேட்காம உங்க சுயநலத்துக்காக நீங்க அந்த இடத்துல போய் மாத்தி விட்ட. இப்ப நீங்க மக்களோட விருப்பம் நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இருக்கிற ஒரு விஷயம் நல்ல விஷயமா இருந்த பழைய பஸ் ஸ்டாண்ட் வசதியை இப்ப தள்ளி போய் போட்டதுல மிகப்பெரிய வேதனையில வருத்தத்துல இருக்காங்க. நிச்சயமா அவங்க வந்து இது தவிர திமுக சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க.